தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மகர ராசி நேயர்களே, அதிகமான உழைப்பு நீங்க போட்டிருப்பீங்க. ஏன்னா உழைப்புக்கு அஞ்சாதவங்க தான் நீங்க, கடின உழைப்பாளிகள். உங்க ராசியில தான் செவ்வாய் உச்சமாகறாரு, சனி பகவான் ராசியும் கூட. அப்ப அந்த சனி செவ்வாய் சேர்க்கையானது அதிகமான உழைப்பை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க எந்த உழைப்புக்குமே அஞ்சவே மாட்டாங்க. எல்லா தரப்புல இருந்தாலும் பாருங்க, உழைப்பு அதிகமா முதல் போட்டிருப்பீங்க. அப்ப இது வரைக்கும் நமக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, இந்த ஆண்டு முழுவதுமே அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பானது ஆற்றல் அதிகமா இருக்கும். இப்ப உங்க ராசியில பிறந்தவங்க சில பேருக்கு பாருங்க, குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருப்பீங்க. அதையுமே உங்களுடைய செயல்பாடு மூலமாகத்தான் காரணமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேச டைம் இல்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்காம இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறாம இருப்பீங்க. இதுவே அவங்களுக்குள்ள மனசுல ஒரு ஆதங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த வருடம் நீங்க ஆரம்பத்திலேயே பாருங்க, நீங்க யோசனை பண்ணி பார்ப்பீங்க, ஏன் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரமா இருக்குது, அதுக்கு நாம தான் காரணமோ, அப்ப நம்மள மாத்திக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இந்த நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத கெட்ட பேர் வரும். அதுக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க. நீங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செய்ய போய் அந்த உதவிகளே உங்களுக்கு உபத்திரவமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப நண்பர்கள் எல்லாமே ஓகே தான், ஆனா பாருங்க அதுல நீங்க கொஞ்சம் சரி பார்த்து செஞ்சுதான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கணும். எல்லா நேரமும் நீங்க அவங்களுக்கு போய் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத வீண் வழி உங்களுக்கு தான் வரும். இடமாற்றம் அதிகமா உங்களுக்கு இருக்குது. இந்த வருடம் முழுவதுமே ஒரு இடத்துல நீங்க நிரந்தரமா தங்கி வேலை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இடமாற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்க தொழில் பண்ணாலும் அப்படித்தான், சின்ன சின்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்படித்தான், இந்த வருட இறுதிக்குள்ள தொழில பெரிய அளவுக்கு நீங்க லாபத்தை சம்பாதிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை எப்பயுமே கவனமா வேணும். பண வரவு உயர்வு அதிகமா தான் இருக்குது. இந்த வரக்கூடிய பணத்தை சேமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் அல்ல. இந்த ஆண்டுல விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. இப்ப விரைய செலவு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, சுபவரையை நம்ம மாத்திக்கிறோம். இப்ப வருமானம் வர்றப்ப அதுக்குன்னு ஒரு சுபவயத்தை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்லைன்னா ஆடை ஆபரணம் வாங்குறது, இந்த மாதிரியான சுபவரியங்கள் நீங்க பண்றப்ப இந்த ஆண்டுல கடைசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபமா தான் இருக்கும். ஏதாவது படிப்பு தடைபெற்று போன மகர ராசி நேயர்களுக்கு படிப்பு அதிகமா படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிப்பீங்க. அதே இது மகராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு நீங்க படிக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக வார்த்தையை பேச வேண்டும். நீங்க நல்ல அமைப்போட நீங்க நேர்மையாக பேசினாலுமே அந்த வார்த்தையானது பலவிதமாக திரித்து வதந்தியாக போய் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இந்த வட்டத்துல இருக்குது. அந்த வட்டம் ஆரம்பத்திலேயே பாருங்க, சந்திரன் ராகு சேர்க்க. அப்ப உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க தான் கவனமாக இருந்துக்கணும். அதே மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்க பிடித்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு சேர போறீங்க. வேலை பார்த்து நின்றுட்டே வேலைக்கு எனக்கு போகவே பிடிக்கல அப்படின்னாலும் உங்களால வீட்டுல சும்மாவே இருக்கவே முடியாது. நீங்களா தேடி போய் ஒரு வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க.
சரி வேலைக்கு தான் போகலாம் அப்படின்னாலுமே வந்து உங்களால முடிந்த அளவுக்கு சிறு தொழில் நீங்க பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகரிக்கும் இந்த ஆண்டுல வந்து. அந்த எண்ணம் சரியான முறையில் நீங்க திட்டமிட்டோடு செயல்பட்டு அதனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. இப்ப மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்குமே பாருங்க, கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல நீங்க செக்அப் செஞ்சுக்கிறது நல்லது. அதிகமா பாருங்க உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கறனால கொஞ்சம் உடம்புல வந்து நீங்க வந்து ஹெல்த்தை நீங்க சரி பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் எதுவுமே வராது. உங்களால முடிந்தால் இந்த வருடத்துல வந்து மாதத்திற்கு ஒரு முறை ஏனும் 2 மாசத்துக்கு ஒரு முறை ஏனும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டைநாதர் கோயில், அது அஷ்டபைரவர் இருக்காரு, வெள்ளிக்கிழமை போய் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வாழ்நாள் முழுவதுமே வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாகி உங்க மனதில் நிம்மதியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கும்.